மற்றவங்களுக்கு தெரியாது. கோஷி கோஷி செல்வா மட்டும்தான். மற்றவனுங்க லைனாக வருவானுங்க. செல்வா 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 அப்படி போயிடுவானுங்க. திருப்பி வருவானுங்க. செல்வா 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 அப்படியே போயிடுவானுங்க. போயிட்டாங்க. பார், பார்த்தா தான் புரியும். எனக்கு என்னோட பெருசு யாரும் கிடையாது. அப்படிதான் உனக்கும் உன்னோட பெருசு யாரும் கிடையாது. அப்படிதான் இருக்கணும். நான் அப்படிதான் இருப்பேன். அவனா வந்தா வச்சுக்கோ. ஐயா, சாமியை பத்தி எப்படி? கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான். ஆள் யாரு? நாச்சிமுத்து கவுண்டர். பேரு நாச்சிமுத்து கவுண்டர். சரி, அடையாளத்துக்கு ஒரு போட்டோ கொடுத்தா. அவன் யாரை பத்தி சொன்னேன்? அவினாஷ் நாச்சிமுத்து கவுண்டர். அவினாஷ் நாச்சிமுத்து கவுண்டர். ஓ, ஒரு பெரிய ஆளாச்சே. கோவில் ட்ரஸ்டி, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், மில் ஓனர், பெரிய விஐபி. இப்போ எம்பி எலெக்ஷன் கூட நிக்க போறாருலே. ஆமா, அவர் நின்னா எங்க மாமா தோத்து போயிடுவாரு. என் தம்பி தோக்க கூடாது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க. சாமியால எல்லாம் முடியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அமௌண்ட் இப்பதான் பாக்குறேன். இதற்கு ப்ரமோஷன் இல்ல. சாமி, பேச்சில் இருக்கிற ஒழுக்கம் வேலையிலயும் இருக்கணும். வாங்குற பணத்துக்கு கரெக்டா வேலை செய்யணும். இல்ல உன்னை கண்டுபிடிச்ச எனக்கு உன்னை தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாமி, இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போறேன். திரும்பி வரமாட்டேன். நியூஸ் வரும். ஃபிளாஷ் நியூஸ் டிவியில பாருங்க. கோசைங்கடா. தோசையா? தோசை இல்லடா, கோசி. கோசி பின்னாடி இருக்கு பாரு. ஓ சாமி, வேலையா? போடா. ஓ மறந்துடாதயா. மாசாரன் டீ. டேய் பசங்களா, கொடுத்து வச்சவங்களா நீங்க? மாடல அடிப்பேன். திருப்பி திருப்பி இதே சொன்னானா? இல்ல, இந்த வாட்டி நிஜமா கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், கொடுத்து வச்சவங்க நீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜாக் போட் அடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு அடிச்சிருக்கு. காசே காசே பாத்தியா? சாமி மறந்துட்டயா? ஜாக் பாட் அடிச்சிருக்கு பாத்தியா? ஆமாயா, நிஜமாயா? நேற்று இவ்வளோண்டு போட்டனையா? அது கொண்டு போய் சபேராஜ்ல கொடுக்க சொன்னாங்களா? கொண்டு போய் கொடுத்தேன் பாத்தியா? எவ்வளவு காசு பாத்தியா? ஏய் படுத்தாதடா, போடா. இவரா, இவன் கடையில 2 மாசம் வேலை செஞ்சா கூட இவ்வளவு காசு கிடைக்காதியா? சாயந்தரம் பாட்டிக்கு இது வந்துரு. சாமி யோ வந்துறியா? ஏய் போடா. ஏய் யோ சாமி சொல்லியா? பழக்கமா இல்லாம பொட்டலம் பெருசா இருக்குது. இதுல பேக்கிங் வேற. யோ யோ சாமி, யோ சாமி, என்ன இவ்வளவு காசு? இவ்வளவு பணம் சினிமால மட்டும் தான் பாத்துருக்கேன். ஆமாயா, அடிக்கடி நல்ல நேரம் வரும்னு சொல்லுவால, வந்துருச்சு. படிப்படியா முன்னேறி இருக்கீங்க. பெரிய ஆள் தான். சாமியை நம்பினவங்க கெட்டதில்லை, நம்பாதவங்க வாழ்ந்தது இல்லை. கரெக்ட்யா. யோ இவ்வளவு காசுனா பார்ட்டி பெரிய ஆள் போல இருக்கு. கரெக்ட். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் யாரையா? யாருக்கு தெரியும்? ஆனா பார்ட்டி பெரிய ஆளு. அவனுக்கு கோயம்புத்தூர்ல ஆளுங்க இருக்கு. உள்ளூர் ஆளுங்க வச்ச மாட்டிக்கோயிலே, அதான் சாமி கிட்ட வந்த. சாமியை விட்ட ஆளே இது. சாமிக்கு தெரிஞ்சது கோசி, செல்வா. வேற யாரும் இருக்காங்க? காரியத்தை முடிச்சிட்டு வா, அப்புறம் எங்க கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு. யோ சாமி, எங்க வேணா கொண்டு போயா. ஐயோ இப்ப சொல்லியா? யோ அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே.
கொடுத்து வச்சவங்க நீங்க. திருப்பி சொல்லு கொடுத்து வச்சவங்க நீங்க. ஓகே. பேரு கோத்திரம் சொல்லுங்க. மனைவி லக்ஷ்மி, ரோஹிணி நட்சத்திரம், பரத்வாஜ கோத்திரம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இதே பேரு நட்சத்திரம் கோத்திரத்துக்கு திதி கொடுக்கணும் போல இருக்கு. ஊரும் நாகர்கோயில்னு சொல்லிடாதே. ஏன்? இல்லை, இப்போதான் ஒரு பிள்ளையாண்டா இதே பேரு நட்சத்திரம் கோத்திரத்துக்கு அவ அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு போறான். அதான் கேட்டேன். ஓம் வாகர்த்தாதிஜம் மர்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஆமையா, அவன் உங்க ஊர் தான். பேர் சத்யா. அவனை பத்தி முழு விவரம் விசாரிச்சு சொல்லு. லக்ஷ்மி, அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்ல. உங்க ஐயா கிட்ட பேச சொன்னனே, பேசுனீங்களா? பேசுறேன். முதல்ல அந்த விஷயம். எப்ப பேச போறீங்க? பேசுறேன்னு சொல்றேன்ல. நீங்க முதல்ல பேசிட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன். எப்படிமா போய் சொல்றது? ஏன்? ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தவர், அப்பா மாதிரி. அவர்கிட்ட திடீர்னு போய் இனிமே நான் உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது, உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் நான் விட்டுட்டு வரலையா? இங்க பாருங்க, உங்க ஐயா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனாலதான் விட போறேன்னு சொல்லுங்க. என்ன? சரி, போய் சொல்றேன். இந்த விஷயத்த சொல்லிடுறே. டேய் ரவுடி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ முதல்ல போய் சொல்லிட்டு வா, அப்புறம் சொல்றேன். இந்த பிடிவாதம் தான் உங்ககிட்ட பிடிச்சது. சரி, போயிட்டு வரேன். லைஃப்ல ரொம்ப முக்கியமானது எதுன்னு நினைக்கிறாரு? நீங்க குடும்பம் தான். நீ எடுத்த முடிவு கரெக்ட். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஆதி. ஆனா நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்ன பாரு. ஐயா இல்ல, பரவாயில்ல, நான் வந்து பேசுறேன். ஐயா, ஐயா என்ன? ஐயா, ஏய்! லக்ஷ்மி, எங்க போ. அவன் தான்டா அறா அறாவுனா.
ஆ